எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி நம்மளோட கிளாஸில் வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் மெத்தட்ஸ் வந்து ப்ரைவேட் ஆக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ எப்படி வந்து நம்ம ப்ராடக்ட் மெத்தட்ஸ் கிரியேட் பண்ண சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வி ஹேவ் அ சிம்பிள் கிளாஸ், சேம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் சேம் மெத்தட். ஸோ என்ன பண்ணுறேன்னா இதை நான் வந்து கால் பண்ணுறேன் நியூ லேர்னர். அதே மாதிரி I'm going to pass the name, age, and next என்ன பண்ண போகிறேன்னா I'm going to pass and security pin. ஸோ இந்த லேர்னருக்கு வந்து என்ட்ரி டோர் மாதிரி ஓகேவா செக்யூரிட்டி பின் தர போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 தரலாம் ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்ஸ் வந்து வேல்யூ பாஸ் பண்ணதுனால we have to get it ஆர்குமெண்ட் ரைட் ஹியர் ரைட்டா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பின் வச்சுக்கலாம். பின் அதே மாதிரி இங்கே அசைன் பண்ணுறேன் திஸ் டாட் பின். அதே மாதிரி வர ஆர்குமெண்ட் வாங்குற பின்னை வந்து நான் இங்கே வந்து செட் பண்ணுறேன். ஓகே சூப்பர். லெட்ஸ் சேவ் திஸ். ஸோ லேர்னர் வச்சுக்கலாம். ஓகே லெட்ஸ் சேவ் திஸ். ஸோ இப்போ வந்து லாக் பண்ணி பார்க்கவா. ஸோ லாக் and learner, let's save this. செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்து நம்மளோட நேம் ஏஜ் பின் வந்து எல்லாமே உங்களுக்கு விசிபிளாக இருக்குது ஓகேவா. ஸோ இது வந்து நம்ம கன்சிடர் வந்து கண்டிப்பாக எல்லாம் விசிபிளாக தான் இருக்கும். நம்ம வந்து ப்ரோமெட்டிக்காக வாங்க முடியுதான் பார்க்கலாமா. ஸோ என்ன பண்ணுறேன்னா லேர்னரில் வந்து லேர்னர் டாட் போடும்போது ஐ கேன் ஏபிள் டு கெட் ஏஜ் அண்ட் மெத்தட் அண்ட் ஆல்சோ நேம் அண்ட் பின். ஸோ நேம் ஏஜ் எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஏன்னா அது வந்து எனக்கு அப்ளிகேஷன் யூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் பின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு வந்து ஒரு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். என்னால் வந்து பின் வந்து வெளியில் வாங்கக்கூடாது. வாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாவினாலும் என் பின்னை பார்த்துக்கலாம் ப்ரோமேட்டிக்கலாம். ஓகே, ஸோ இன் மை கேஸ் ஐ வாண்ட் டு ஹைட் திஸ் பின். அதை நம்ம எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஸோ நீங்கள் ES6க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கெட்டர்ஸ் வச்சுருப்பீங்க, கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் வச்சுருப்பீங்க. பட் ES 2022ல் பார்த்தீங்கன்னா ஒரு நியூவான ஃபீச்சர் கிரியேட் பண்ணாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா தட்ஸ் வாட் வி கால்ட் அஸ் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு ஹேஷ் போட்டுக்கணும். தட்ஸ் ஆல். ஹேஷ் என்ன நேம் வேணாலும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஃபீல்ட் நேம்னா கிளாஸ் ஃபீல்ட்ஸ்னால் இது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ சீக்ரெட் லைக் ஸோ சைபர்டியூட். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா சீக்ரெட் வந்து உங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளே இருக்கும். ஓகே, ஆனால் இந்த கிளாஸ் விட்டு வெளியில் வந்து உங்களால் அக்சஸ் பண்ண முடியாது. நான் செக் பண்ணி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு. ஸோ என்ன பண்ணுறேன் இதை வந்து என்னோட மெத்தடில் யூஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து மை சீக்ரெட் பின் எஸ். ஸோ கண்டினியூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னோட சீக்ரெட் இதை எப்படி அக்சஸ் பண்ணணும். ஸோ நம்மளோட டிப்பிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி அக்சஸ் பண்ணுவோம் திஸ் மூலியமாக கரெக்டாக. ஸோ திஸ் டாட் போடும்போது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சீக்ரெட்டாக வந்து ஹேஷ் வச்சு நீங்கள் கால் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஹேஷ் சீக்ரெட். லெட் சேவ் திஸ் அண்ட் செக் பார்க்கலாமா. ஸோ என்ன பண்ணுறேன் இப்போ நான் வந்து பின் அப்படி இருக்கட்டும் பிரச்சனை இல்லை. நான் வந்து பயோ கால் பண்ணுறேன் பயோ. ஸோ லெட் சேவ் திஸ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அழகாக வந்து சீக்ரெட் பின்லாம் வருது ஓகேவா. இப்போது நீங்கள் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளோட மெத்தடில் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, இது வந்து நம்ம ஹியூமன்ஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ நான் ப்ரோமேட்டிக்கில் வாங்க முடியுதான்னு பார்க்கவா இந்த சீக்ரெட்டை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி லேர்னரை கால் பண்ணிவிட்டு டாட் எப்படி நேம் வாங்கலாமோ அதே மாதிரி இங்கே பார்த்தா சீக்ரெட் சொல்லிட்டு ஒன்று காமிக்கவே இல்லை. ஓகே, ஸோ நான் VS கோடை விட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன் மேலே டைப் பண்ணுறேன் ஹேஷ் சீக்ரெட் அண்ட் சேவ் பண்ணிங்கன்னா ஒரு எரர் காமிக்குது. என்ன எரர் காமிக்குது ப்ராப்பர்ட்டி சீக்ரெட் இஸ் நாட் அக்சசபிள் அவுட் சைட் கிளாஸ் அப்படின்னு காமிக்குது. ஓகேவா. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா எப்பப்போலாம் நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் நேம் இது வந்து கிளாஸ் ஃபீல்டு. ஓகே, ஸோ இந்த கிளாஸ் ஃபீல்டு வந்து நீங்கள் வந்து ஹேஷில் போடுறீங்களோ அப்போது இந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும் தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் வெளியே வந்து உங்களால் இது மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தா கூட இங்கேயுமே சேம் எரர் தான் காமிக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இது எப்படி அக்சஸ் பண்ணலாம்னா லைக் இது வந்து கெட்டஸ் மூலமாக நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இதான் வந்து வி கால்ட் அஸ் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்ம இப்போ வந்து நம்ம கிளாஸில் வந்து ஒரு ஃபீல்டு வச்சுருக்கோம். ஓகேவா, இந்த ஃபீல்டு வச்சுருந்தா வி கால்ட் அஸ் கிளாஸ் ஃபீல்டு சொல்லுவோம். ஸோ வாட் சப்போஸ் நான் இதே மாதிரி வச்சு இங்கே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஐ வாண்ட் டு லைக் இந்த பின் வந்து இப்போ நான் வந்து பாஸ் பண்ணுற டைனமிக் பின் இந்த 1 2 3 வந்து என் கோடில் வாங்கக்கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ணலாம். ஸோ டைனமிக் அசைன் பண்ணுற இங்கே வந்து இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் டாட் பின்னுக்கு பதிலாக முன்னாடி வந்து ஹேஷ் போட்டுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எரர் காமிக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஃபீல்ட் பின் மஸ்ட் பி டிக்ளேர் இன் என்க்ளோசிங் கிளாஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ மஸ்ட் பி டிக்ளேர்னாவே இது நீங்கள் இந்த பேரை டிக்ளேர் பண்ணணும்னு போட்டிருக்கு. ஓகேவா. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து சீக்ரெட் வச்சிருக்கோம். நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான் அது. நான் என்ன பண்ணுறேன்னா இது ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த பின்னை வந்து மேலே நான் டிக்ளேர் பண்ணுறேன் லைக் ஸோ. ஸோ பின் இது வந்து நான் கிளாஸாக போகிறோம் இல்லையா, அதனால் பின் சொல்லி மேலே போட்டுக்கிறேன். தட்ஸ் ஆல். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பக்கா வேலை செய்யுது. ஸோ இப்போ இந்த பின்னை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த சீக்ரெட் பதிலாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் லைக் ஸோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி பின் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். லெட் சேவ் திஸ். இப்போ சீக்ரெட் ஒர்க் ஆகுது இல்லையா, இப்போ ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். லெட் சேவ் திஸ் செக் பண்ணி பாருங்கள் இங்கே பக்காவாக பின் வருது. ஓகே, அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு ஆட் சிம்பிள் இருக்குது விச் மீன்ஸ் இட்ஸ் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இங்கே அக்சஸ் பண்ண முடியாத பார்க்கலாமா. அதே மாதிரி லேர்னர் டாட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட இந்த பின் வந்து காமிக்கவே இல்லை. ஓகே, தட்ஸ் வாட் வி கால்ட் அஸ் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
இப்போது இதை நான் எப்படிங்க வாங்குறது, எனக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது. எப்படி வந்து இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி வந்து நான் வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வழி இருக்குது. யூஸிங் கெட்டர்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ கெட்டர்ஸ் மூலியமாக மெத்தட்ஸ் மூலியமாக வாங்கிக்கலாம் நீங்கள். ஸோ நான் கெட்டர் மூலியமாக வாங்குறேன். ஸோ கெட் இது பேர் வந்து பின் வச்சுக்கலாமா, பின் அண்ட் அதே மாதிரி இதுக்குள்ளே வந்து ரிட்டர்ன் திஸ் டாட் அண்ட் இது பின் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து டேட்டா டாட் பின்னில் கால் பண்ணும்போது இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது, வந்து கெட்டர் பார்த்தீங்களா. அப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டி இல்லையா. லெட் சேவ் திஸ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 3 வாங்க முடியுது. ஓகே, ஸோ இதாங்க டிபிக்கல் ப்ராசஸ். பட் என் கேஸில் அது தேவையில்லை, நான் நோட் பண்ணிக்கிறேன். டன். இப்போ நம்ம வந்து எப்படி வந்து அதை ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ப்ரைவேட் ஆக்க சொல்லிட்டு பார்த்தோம் கரெக்டாக. இது வந்து ES 2022 தான் ஒர்க் ஆகும். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. அண்ட் பிரிட்டி மச் இப்போ நீங்கள் யூஸ் பண்ண எல்லா ஜாவாஸ்கிரிப்ட்லையும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஸ்டாண்டர்ட் ஆகிட்டாங்க. ஸோ பிரிட்டி மச் எல்லா ப்ரௌசர்லையுமே வந்து ஒர்க் ஆகணும். ஓகே, சப்போஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் பேபிளில் போய் நீங்கள் கம்பைல் பண்ணணும். அதை வந்து நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா. இப்போது எனக்கு இன்னொரு மெத்தட் வேணுங்க. இங்கே என்னென்னா ஐ வாண்ட் அ ப்ரைவேட் மெத்தட். இந்த மெத்தட் வந்து எனக்கு இந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும் தான் இருக்கணும். அதை நான் எப்படி க்ரியேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து எனக்கு அந்த கெட்டில் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஐ வாண்ட் டு க்ரியேட் அ மெசேஜ் மை சீக்ரெட் பின் இஸ். ஸோ அது மாதிரி வேணும் எனக்கு. அதை நான் என்ன பண்ணலாம், இங்கே ஒரு மெசேஜ் போட்டுக்கலாமா, சீக்ரெட் பின் அப்படின்னு வச்சுக்கிறேன். சீக்ரெட் பின் அதே மாதிரி மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ ரிட்டன் பண்ணுறேன் ஒரு டெக்ஸ்ட்டு, திஸ் இஸ் மை சீக்ரெட் பின் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா. இதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து கால் பண்ணிக்கிறேன் திஸ் டாட் அண்ட் என்ன பின்னிங் வச்சுக்கிறேன். லெட் சேவ் திஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட் பின் வந்து நம்ம கால் பண்ணி பார்க்கலாமா, டாட் இங்கே பார்த்தா சீக்ரெட் பின் வருது கரெக்டாக. லெட் சேவ் திஸ் அண்ட் கால் பண்ணுறதுனால இப்போ கால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து திஸ் இஸ் மை சீக்ரெட் பின் சொல்லி வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸில் நம்ம டிக்ளேர் பண்ண எல்லா மெத்தட்ஸுமே வி கேன் அசஸ் யூஸிங் டாட். ஏன்னா சின்ஸ் எல்லாமே ஆப்ஜெக்ட்னால கரெக்டாக. பட் என்னோட கண்டிஷன் என்னன்னா இந்த மெத்தட் வந்து ப்ரைவேட் ஆக்கணும். இது வந்து இந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும் தான் இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எப்படி நீங்கள் முன்னாடி வந்து ஒரு ஹேஷ் போட்டிங்களோ அதே மாதிரி இந்த மெத்தடுக்கு முன்னாடியோ நீங்கள் வந்து ஹேஷ் போட்டுக்கலாம். ஓகே, இப்படி ஹேஷ் போடும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் வந்து டாட் அப்புறமா நீங்கள் ஹேஷ் போட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒர்க்கே ஆகாது, இட்டே பண்ணாது. ஓகேவா. இதுதான் ப்ரொவைட் பண்ணதுக்கான வே. ஸோ இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து சீக்ரெட் பின் போட்டால் கூட இட் ஒன்ட் ஒர்க். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்களா மஸ்ட் பி டிக்ளேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். சூப்பர். ஸோ தான் தெரிஞ்ச ஒரு விஷயங்க. ஸோ ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்போ அன்பு இதெல்லாம் என்ன யூஸ்ன்னு கேட்பீங்க. நீங்கள் டிக்ளேர் பண்ண இந்த மெத்தட் அது வந்து உங்கள் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற எந்த மெத்தட்குள்ளானே வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம், இப்போது இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு கன்கேட்னேட், ஐ ஹேவ் டு கால் திஸ் மெத்தட். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறேன், இது கீழே வந்து ஸோ திஸ் டாட் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அதாவது இந்த கிளாஸ்க்குள்ளே இந்த மெத்தட் வந்து அவைலபிளாக இருக்குது சீக்ரெட் பின் சொல்லிவிட்டு. ஓகே, ஐ வில் கால் திஸ் லைக் திஸ். இட் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து என்ன பண்ணோம், ஐ ஹேவ் டு கால் லைக் பயோ இல்லையா, அதே மாதிரி டாட் பயோ. ஸோ மெத்தடால் கால் பண்ணுறேன். இட் சேவ் திஸ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மை நேம் இஸ் ஸோ திஸ் மை சீக்ரெட் பின் சொல்லிட்டு அழகாக வருது. ஓகே, ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் ஹைட் பண்ணணும்னா அதுக்கான வே தான் பார்த்தீங்கன்னா இது. ஓகேவா. அதுவே மெத்தட்னா அதுவும் இதே மாதிரி போட்டுக்கணும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போது நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா சிலாம் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் சம்திங் கால் ப்ரொடெக்டர்னு இருக்கும். ஓகேவா. ஸோ நீங்கள் இதிலே தெரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு 3 முக்கியமானது பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ரைவேட் ப்ரொடெக்டர்னு சொல்லிட்டு இருக்கும். இது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்குமே அடங்கும். ஓகேவா. ஸோ பப்ளிக்னா இதுதான் பப்ளிக், ஏன்னா நம்மளால் அசஸ் பண்ண முடியுது கரெக்டாக. ப்ரைவேட்னா இதுதான் ப்ரைவேட், ஏன்னா இது வந்து நம்மளோட கிளாஸ்க்குள்ளே மட்டும் இருக்குது. ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் அப்போ ப்ரைவேட்னா என்னன்னு கேட்பீங்க. ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் சோஃபா ஓகே 2024 இந்த வருஷத்தில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கான ஒரு கீவேர்டே கிடையாது. ஓகே, ஸோ டெவலப்பர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா தே ஹேவ் தேர் ஓன் நேம் கன்வென்ஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபைல் வச்சுருக்கேன், அது வந்து ப்ராடக்டாக ஆகணும் விஷுவலாக தெரியணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து டாட்__ல வந்து நேம் பண்ணுவாங்க அந்த வேரியபிளில். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்டட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வேல்யூ போடுறேன், ஸோ சம் வேல்யூ. ஸோ இப்போ நீங்கள் வந்து எங்கே நீங்கள் அது கால் பண்ணாலுமே சரி. ஓகேவா. ஸோ இது எப்படி இருக்கும்னா லைக் அண்டர்ஸ்கோர் வச்சுக்கிறதுனால இது வந்து ப்ராடக்ட் ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டு ஹியூமன்ஸ்க்கு தெரியும். ஓகே, ஸோ அந்த பர்பஸ்க்கு தான் தவிர பட் ஸ்டில் இது அசஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இது மாதிரி போட்டுட்டு கன்சோல் லாகில் போயிட்டு அகெயின் லேர்னர் டாட் அதில் பார்த்தா ப்ராடக்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்க முடியுது பார்த்தீங்களா. ஸோ அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் இது என்னன்னா லைக் நீங்கள் சேவ் பண்ணி பாருங்கள், இட்ஸ் நாட் அ மெத்தட், ஆக்சுவலி இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி. ஸோ ப்ராப்பர்ட்டியை போட்டுட்டு ரிஃப்ரெஷ் சம் வேல்யூ. ஓகே, ஸோ டெவலப்பர்ஸ் வந்து விஷுவலுக்காக இது மாதிரி அண்டர்ஸ்கோர்னாவே இட் ஷுட் பி ப்ராடக்டட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. வேறு மெத்தட் நீங்கள் கால் பண்ணிக்கலாம், பட் நீங்கள் வந்து அவுட் சைடர் கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷுவலி அவங்க வந்து வச்சுக்கிற நேம் கண்டிஷன் தான் இது. ஸோ ரைட்டுங்க, எனக்கு தெரிஞ்சு நான் இதை சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள்.
ஸோ இது வந்து திருப்பியும் என்னோட ஆடியன்ஸ்க்கு நான் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லாங்காக போனாலும் பரவாயில்ல, ஐ டோன்ட் கேர் அபவுட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் வருவாங்களா பார்ப்பாங்களா. ஒரு நாளைக்கு தரோன்னா அது கண்டிப்பாக மற்றவங்க ரீச் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, திருப்பியும் ஒர்க் பண்ணும்போது திருப்பியும் அந்த கிளாஸ் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்போது ஒரு வேர்ட் பண்ணும்போது புரியாது, ஒரு 5 வேர்ட் பண்ணும்போது கொஞ்சம் புரிய மாதிரி இருக்கும், 10 வேர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஓகே, இதுதான் என்னோட லாஜிக். ஸோ உங்களுக்கு அது புரியும் நினைக்கிறேன். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து வேற டாபிக் பார்க்கலாம். பாய்.